ஒரு சில மலக்குமார்கள் உண்டு. அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருக்கிற மலக்குமார்கள். 8 மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அவர்களுடைய பணி அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து நிற்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை. அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே நிற்பார்கள் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மலக்குமார்களில் ஒரு சில மலக்குமார்களுடைய நிலைப்பாட்டை, ஒரு சில மலக்குமாருடைய உருவ அமைப்பை நாம் பார்த்தோம். எப்படி மலக்குமார்களுக்கு ரெக்கை இருப்பதாக ஆரம்ப பாடத்திலே பார்த்தோம். இந்த அரிசை சுமக்கின்ற மலக்கை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 8 மலக்கு அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கின்றார்கள். அந்த 8 பேற்றையும் பற்றி பேசுவதற்கு எனக்கு அனுமதி இல்லை. வேண்டுமானால் ஒரு மலக்கை குறித்து பேசுவதற்கு, சொல்வதற்கு, அவருடைய தோற்றத்தை குறித்து விளக்குவதற்கு எனக்கு அனுமதி உண்டு என்று சொன்னார்கள். அந்த ஒரு மலக்கு எப்படி இருப்பாராம்? பிரம்மாண்டமான தோற்றம். எப்படிப்பட்ட தோற்றம்? அவருடைய காதுக்கும் தோளுக்கும் இடையில் ஒரு ஜான் தானே நமக்கெல்லாம் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருக்கிற அந்த மலக்கினுடைய காதுக்கும் தோளுக்கும் இடைப்பட்ட தூரம் 700 வருடம் நாம் பயணம் செய்கிற தூரமாம். நாம் 700 வருடம் பயணம் செய்கிற தூரமாம். அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருக்கின்ற ஒரு மலக்கு இப்படி இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,